நான் ஆணவம் இருக்கும் உனக்கு நம்ம சேனல் இருக்க மற்ற வீடியோ வந்து ரீகால் பண்ணுவாங்க மறக்காம ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. நம்ம ஜட்மெண்ட் வீடியோல பார்த்துருப்போம். நம்ம மூளை வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். இங்க இருக்கிற எனர்ஜிக்கு, மேட்டருக்கு, ஸ்பேஸுக்கு, டைமுக்கு, லா ஆஃப் நேச்சர் எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ கொடுக்குது. இதுல நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குதோ அதை பொறுத்து தான் வந்து ஈகோ, கான்ஃபிடென்ட், அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஆணவம், தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை. இது மூணுமே ஒரு வகையான நம்பிக்கை தான். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்பட்டதுக்கு ஒரு பிசிக்கல் ரிக்வயர்மெண்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னொருத்தனோட போய் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மைங்கிறது நம்ம மூளையில இருந்து அவுட்புட்டா வெளியே வரும். அதுவே அவன் வீக்கா இருந்தான் அப்படின்னா நமக்கு வந்து ஆணவங்கிறது வெளியே வரும். நம்ம வந்து பெரிய பலசாலி, அவன் வந்து வீக் ஆனவன் அப்படிங்கிற ஒரு லோவஸ்ட் வேல்யூ நம்ம பிரெயின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆணவங்கிறது வெளியே வரும். அதாவது உங்களால முடியும் நீங்க நம்புறீங்க, உங்களை நீங்களே பெருசா நினைச்சுக்கிறீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அது தன்னம்பிக்கை. அதுதான் வந்து தன்னம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டியை பார்த்த வரைக்கும் ஆணவத்துல இருக்கிறவனும் ஜெயிக்கிறான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவனும் ஜெயிக்கிறான், கான்ஃபிடென்ட்ல இருக்கிறவன் தோக்கவும் செய்வான். ஆனா அந்த சினிமாவும் சரி, இல்ல வெள்ளித்திரை, சின்னத்திரை, இல்ல பெரிய மனுஷங்கிற பேர்ல மோட்டிவேஷன் பண்றேங்கிற பைத்தியக்காரனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணணும் அப்படிம்பாங்க. உண்மையிலே இந்த மூணுல எது இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை அட்டன் பண்றீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் எப்படி வந்தாலும் வரதான் போகுது. நீங்க தன்னம்பிக்கையோட போய் தோத்துட்டு வந்தாலும் சரிதான். இது வந்து ரியாலிட்டி. இவனுக்கு இமேஜினேஷன்ல எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணணும், எதுவுமே இல்லனாலும் வரதான் தன்னம்பிக்கை. எப்படி எலும்பு, சதை, நரம்பு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு மூளை எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வருமா? வராது இல்ல. அப்ப இதெல்லாம் தேவை. அதுக்குன்னு ஒரு திறன் தேவை, ஸ்ட்ரென்த் தேவை. தமிழை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே வரும் போகும். வாழ்க்கையில ஒருத்தன் ஆணவத்துல இருக்கான் அப்படின்னா எல்லா நேரமும் ஆணவத்துல இருக்க மாட்டான். கான்ஃபிடென்ட்டா இருக்கானா எல்லா நேரமும் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கானாலும் அதே மாதிரி தான். அது வாழ்க்கையில வரும் போகும், நிலையானது இல்ல. சினிமா எல்லாம் மோஸ்டா காம்பாங்க, எதுல வேணா ஆடு, ஆணவத்துல மட்டும் ஆடாத அப்படின்னு. அந்த சினிமால அந்த ஹீரோ டைலாக் பேசுறாரு இல்லையா, அது ஏன் அப்படி பேசுறாரு? நான் சொன்னேன் இல்ல, இன்னொருத்தன் இன்ஃபீரியரா நீங்க நினைக்கிறீங்க, அவன் பலவீனமா நினைக்கிறனால தான் உங்களுக்கு ஆணவம் வருதுன்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துல அந்த டைலாக் பேசுறதுக்கு அந்த வில்லன் என்னவா நினைச்சு பேசுறாப்ல, அவன் ஒரு ஆணவத்தில் ஆடுறான், இழிவானவன். அப்ப ஆணவத்தில் ஆடுறது தவறுன்னு சொல்ற இவனுங்க ஆணவம்னு ஒண்ணு வருது இல்லையா தனக்குள்ள, அதை அவனோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு தனக்குள்ள ஒரு ஆணவம் வருது. தான் ஒரு ஹீரோ, அவன் ஒரு வில்லன்னு ஒரு வேல்யூ வருது இல்லையா, அதை அடக்க தெரியாம அவனதை போய் அடக்கி என்ன கிழிக்க போறாங்க இவங்க. அப்ப இந்த ஆணவங்கிற ஒரு விஷயம் தவறு அப்படின்னா அப்ப உனக்கு வரதும் தவறு தானே. அடுத்தவனோட அடக்க போற அப்படின்னா முதல்ல நீ எப்படி அதை அடக்கிறதுன்னு கத்துக்கிட்டு அவனுக்கு கத்து கொடுத்தா சரி. ஒண்ணுமே இல்ல, நம்ம ஃபோக்கஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான். ஒரு புள்ளியில சுருக்கி கவனத்தை புள்ளியில இருந்து ஒரு கோலமா விரிவடையா வச்சீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகும். அது மூலமா நிறைய எமோஷன்ஸையும் இந்த மாதிரி ஆணவம், தன்னம்பிக்கை, மூடநம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு வந்து ரெகுலேட் பண்ண முடியும். யாரோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் வீடியோல ஆணவத்துல பேசிட்டேன் அப்படின்னா அவனை அடக்கிறதுக்கு ஒரு உச்சக்கட்ட ஆணவத்துல போய் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கிளிக்கிற உங்க அந்த மாதிரி மெண்டல் இருக்கா பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல, அவனுக்கு இதை டேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் பண்ணது கூட ஆணவம் தான். ஆனா இதை பத்தி இண்டெக்ஸ்லயே நான் சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த வீடியோல வர எல்லா கேரக்டருமே ஆணவத்துல தான் இருக்கும்.